வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தைப்பூசம் அப்படிங்கிறது நேற்று தைப்பூசம் முடிந்து விட்டது. தை திருநாள், தைப்பூசம் எல்லாமே வெற்றிகரமாக சந்தோஷமாக அன்னதானம் கழிச்சு விட்டு இன்றைக்கி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருமலக்கேணி வந்திருக்கோம். திருமலக்கேணியில் என்ன ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா, என் பொண்ணுக்கு திருமணம் ஆன நாள், அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி திருமலக்கேணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டில் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலில் ஒரு அற்புதமான செயல் நடந்துச்சு. அது என்னான்னு கேட்டிங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பொண்ணுக்கு திருமணம் ஆகும்போது கல்யாணம்லாம் தாலி கட்டி முடிச்சுட்டு திருமலக்கேணிலேருந்து செங்குறிச்சிங்கிறது ஒரு 5 கிலோமீட்ரு வரும். அதுக்கு பக்கத்தில் நாங்கள் அன்றைக்கி திருமணம் எல்லோரும் முடிஞ்சு அன்றைக்கி கல்யாணம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் செங்குறிச்சியில் போய் அவங்க சாப்பிட போகும்போது மாப்பிள்ளையோட கையில் பார்த்தா போட்ட மோதிரத்தை காணோம். எப்படி காணாமல் போச்சு அப்படின்னா, தாலி கட்டி வெளியே வந்த உடனே இந்த கோயிலில் விநாயகருக்கு தேங்காய் உடைக்க போனாங்க. தேங்காய் உடைக்கும்போது மோதிரமும் சேர்ந்து கலண்டு விழுந்துருச்சு. அப்போ பார்க்கவே இல்லை. நாங்கள் போய் கையை கழுவிட்டு சாப்பிட உட்காரையில் மோதிரத்தை காணோம். அப்போ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு உடனே அங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு ஓடியாந்து பார்க்கும்போது, அவங்க எந்த இடத்துல தேங்காய் உடைச்சாங்களோ அதே இடத்துல அந்த மோதிரம் அரை பவுன் அங்கனே கிடந்துச்சு. அன்னைக்கு அரை பவுன் 17,000, இன்றைக்கி அரை பவுன் எவ்வளவு 1,00,000த்துக்கு மேலே போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு செயல் இந்த முருகன் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஜனத்துலையும் எங்களுக்கு ஒரு திருக்காட்சியாக கொடுத்துருந்தாரு. அதுவே எங்களுக்கு இந்த கோயில் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு வெற்றிகரமாக இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னைக்கா இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நடந்தது என் பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு. அதனால் அந்த சந்தோஷ நாள் வந்து இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்தோடனே எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதனால் அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கோயிலோட ஒப்பந்தம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கோயிலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. இந்த விவசாயம் வந்து ஃபாலோவில் வச்சு இந்த கோயிலுக்கு வர்றவங்க எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஹாய், நன்றி, வணக்கம்.